மாலை வணக்கம். இந்த மாதிரி அன்பு தமிழச்சி நிகழ்வு நடக்குது அப்படின்னு நாங்க சொல்றப்ப எங்களோட அழைப்பை ஏற்று வந்த வினோதினி மேடம் ஆக்டர்ஸ் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பேரரசு சார் லாஸ்ட் ஈவெண்ட்லயே 2 பேருமே வந்து எங்களுக்கு சிறப்பா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவருக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராம் 2த்தையும் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அன்பு தமிழச்சி பேர் நல்லா இருக்கா? இந்த பேரு கேட்டோடனே நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோக்ராமுக்கு எஸ்ஐசி சார்லாம் வரதா இருந்தாங்க, வரேன்னு சொல்லிட்டாரு. கடைசியில பார்த்தா விஜய் சார் பர்த்டே அது மிஸ் ஆச்சு. ஆனா அடுத்த ப்ரோக்ராமுக்கு டெஃபினட்டா வரேன்னு சொல்லியிருக்காரு. பெரிய ஆட்களே அந்த பேரை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன டெபினேஷன் கொடுத்துறேன். அன்பு தமிழச்சி ஏன் நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு உயிரினமும் அதிகமா விரும்பக்கூடியது அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான். கரெக்டா இல்லையா? அதை முதலா வச்சு தமிழச்சி உங்களோட சிறப்பை வெளியில கொண்டு வரணும் இல்லையா? மனித குலத்தின் அடிப்படையில தமிழர்கள் தான் நம்ம முன்னாடி நிக்கிறோம். அதுல தமிழச்சியை முதல்ல சிறப்பிக்கணுன்றதுக்காக தான் அன்பு தமிழச்சி அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வெளியில வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத கட்டாயத்துல நம்மளா இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலத்தின் கட்டளை, இன்னைக்கு எவ்வளவு துறையில நீங்க எல்லாம் சாதிச்சு பல ஆங்கிள் போராடி தான் ஜெயிச்சு வெளியில வரீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, என்ன லாபம் சரவணன் உனக்கு இந்த ஈவென்ட் பண்றதுனால, எதுக்காக இந்த ஈவென்ட் பண்றீங்க, எதுக்காக என்பிஎஸ்ல இப்படி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த இடத்துல ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துறேன். நிறைய பேருக்கு ஒரு வகையில கடவுளோட வாழ்க்கையை வாழ்றாங்க. சில டாக்டர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, சில இன்ஜினியர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க, சில பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு நினைக்கிறாங்க, நிறைய ஏன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆசைகள், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு அதோட பாதையை நோக்கி எல்லாரும் பயணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பேராசை ஒண்ணு உண்டு. அது என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா மிகப்பெரிய ஆள் ஆயிடலாம். பணம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்கதான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அதுக்கும் மேல பேராசைப்பட்டு நிறைய மக்களை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில தான் இன்னைக்கு உங்களை நான் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்துறோம். இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துல இருந்து 280 சாதனை பெண்கள், சேவை மனப்பான்மை உள்ள பெண்களை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 40 மாவட்டத்தை கனெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10,000 பெண்களை இந்த மாதிரி தொடர்ச்சியா சிறப்பிக்க போறோம். இந்த ப்ரோக்ராம் நீங்க 500 பீப்புள்ஸ் வந்திருக்கீங்க. இது எவரி மந்த் கன்சிஸ்டன்டா நடக்க போற ஒரு ப்ரோக்ராம். எதற்காக இந்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா, இன்னைக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. யாராவது இங்க யாருக்காவது நல்லதே பண்ணக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கா? எல்லாருக்குமே நல்லது பண்ணணுன்ற எண்ணம் இருக்கு. ஆனா எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், யார் மூலியமா பண்ணணும்ன்ற ஐடியா இல்லாமலும் அதோட பாதையில நம்ம போகாததுனால அதை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அதற்கான ஒரு பாதையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்வை நாங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம். இதுல நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆயிட்டு நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அடுத்து தொடர்ச்சியா நம்ம சேர்ந்து செய்ய போறோம். அட் சேம் டைம் ஒரு விஷயத்த நான் நம்புறேன், என்ன அப்படின்னா, பிரபஞ்ச விதி. இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு என் லைஃப்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கனவு கண்டிருக்கேன். அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கிரவுட் புல்லிங் முன்னாடி நான் நிற்பேன், நிறைய நல்ல விஷயங்கள் நான் செய்வேன் அப்படின்றது. எல்லாருக்கும் லாஸ்டா ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனா அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது அப்படின்னு எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு காலத்தின் கட்டளை அதெல்லாம் பிரிஞ்சு நீங்க நம்ம பசங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 1 லட்சம் நல்ல உள்ளங்களை ஒன்னா கனெக்ட் பண்றதுக்காக இந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம கனெக்ட் பண்றோம். எங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு வைக்கிற இந்த பாதை அடுத்த தலைமுறை தொடரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த நிகழ்வை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் தேவைப்படுது. அடுத்தடுத்து நிறைய நல்ல ஆக்டிவிட்டிஸ் தொடர்ச்சியா வருது. நம்ம வாழ்ந்தோம், நம்ம நல்லா இருந்தோம், நம்ம போயிட்டோம் அப்படின்றத விட நம்ம வந்தோம், நிறைய பேருக்கு நிறைய விஷயத்த செஞ்சோம். இந்த உலகத்தை விட்டு வெளியில போகும்போது பல மனிதர்கள் வாழ்த்தி வெளியில அனுப்பணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய உணவு ஃப்ரீயா கொடுப்பாங்க இல்லையா? அதுல ஆக்சுவலா எனக்கு ஒரு சென்டிமெண்டா, அதாவது நிறைய பேர் வந்து சிலர் வந்து டாக்டர்ஸ் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அதை சிங்க் பண்ணிப்பாங்க, ஆக்டர்ஸ் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அதை சிங்க் பண்ணிப்பாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்ப நாங்க இந்த பசியாற்றும் குடியில ஸ்டார்ட் பண்றப்ப அங்க எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலா என் லைஃப்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, வள்ளலார் குழந்தையா இருக்கப்ப எங்க இருந்தாருன்னா பொன்னேரி சின்னகவனத்துல இருந்தார். ஆக்சுவலா பொன்னேரி சின்னகவனம் போனீங்கன்னா இப்பயும் வள்ளலாரோட கோவில் அந்த இடத்துல இருக்கு. அதே இடத்துலதான் நானும் குழந்தையா பிறந்தேன். அதே பொன்னேரியில தான்
அது ஆக்சுவலா கோ இன்சிடென்ட். நான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பசியாற்றுன்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்ற கேள்விப்பட்டு ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அப்போ அதை கனெக்ட் பண்ணும்போது பார்த்தா நல்லா ரிலேட் ஆச்சு. அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, இந்த ப்ராஜெக்டை சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலான்றது முடிவு பண்ணியாச்சு. ஸோ இது தொடர்ச்சியா எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வர போறோம். இதுல உங்களுக்கு யாராவது இதே மாதிரி பசியாற்றும் தொழில் எங்க மாவட்டத்துல தொடங்கலாம்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நம்ம ஆர்கனைசேஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க தலைமையிலேயே உங்க மாவட்டத்துல அந்த நிகழ்வை நம்ம செய்யலாமா? So wish you all the best. வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தமிழச்சிகள், என்னுடைய அன்பு சகோதரிகள், அவர்களுடைய குடும்பங்கள், அவர்களுடைய குழந்தைகள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு NBS அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பத்தி, அந்த தொண்டு நிறுவனத்தை பத்தி சமீபத்துல தான் எனக்கு தெரிய வந்தது. அதனுடைய நிறுவனர் பாலசரவணன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். இங்கு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சினிமாவில் எங்களுடைய சீனியர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த நாள் ரொம்ப இனிமையான ஒரு நாளா நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு காலத்துல வீட்டுக்கு வீடு என்ஜினியர் இருப்பாங்க. அந்த 2000க்கு அப்புறம் நிறைய என்ஜினியர்ஸ், வீட்டுக்கு வீடு IT எம்ப்ளாயிஸ். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பேங்க் எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி இருந்தாங்க. அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட். என்ன ஆகணும் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு யார்கிட்ட கேட்டாலும் வீட்டுக்கு வீடு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு இன்ஃபுளுசர். ஒரு கேமரா வச்சுக்க வேண்டியது, வச்சுட்டு பாத்ரூம் டூர்லாம் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா டாய்லெட் எப்படி அழகாக போவது அதற்கு ஒரு டியூட்டோரியல். நாங்க பெட்ரோல் போடுறோம், எப்படி அழகா பெட்ரோல் போடுறோம் பாருங்க, பைக்கை கொண்டு போய் பெட்ரோல் போடுறோம், இது பத்தின ஒரு டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரபலத்தை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இங்க கூட சகோதரி ஓ போடுங்க அப்படின்னு சொன்ன போது வாய்ஸ் கம்மியா தான் இருந்தது. ஆனா ஒரு நடிகருடைய பெயரை சொன்னவுடன் பெரிய அரங்கமே கை தட்டியது. அந்த அளவுக்கு சினிமா பிரபலங்கள், பிரபல்யம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல யதார்த்த வாழ்க்கையில இருக்கிற சகோதரிகளை அங்கீகரிக்கும் வகையில அடையாளம் கண்டு அவர்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு, தொழில் முனைவோர், ஆசிரியர்கள், இந்த மாதிரி யதார்த்த வாழ்க்கையில, நடுத்தர வாழ்க்கையில இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த பெண்களுக்கு அடையாளம் கண்டு அவர்களுக்கு விருது வழங்க வேண்டும், அவர்களையும் அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான, அவர்கள் குடும்பத்துக்கு, அவருடைய அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, மாமியாருக்கு, மாமனாருக்கு, கணவருக்கு, சகோதரருக்கு, எல்லாருக்கும் அவர்தான் உண்மையான இன்ஃபுளுசர் அப்படிங்கறத தெரியப்படுத்தின இந்த நம் பாரத சேவை அவங்களுக்கு முதல்ல ஹேட்ஸ் ஆஃப். அதுல அன்பு தமிழச்சி, அதாவது ஒரு பெண் அப்படிங்கறத என்னைக்குமே யார் அவ அப்படின்னா ஒருத்தருடைய மகளாக இருக்கிறாள், ஒருத்தருடைய கணவர் மனைவியாக ஆகிறாள், ஒருத்தருக்கு சகோதரியா இருக்கா. அதனால அத அன்பு தங்கச்சி, அன்பு அம்மா, அன்பு அக்கா அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். ஆனா அன்பு தமிழச்சி, ஜஸ்ட் ஒரு தமிழச்சி, ஒரு பெண்ணாக நான் எந்த உறவு முறையும் இல்லாமல் தனித்து எனக்கே ஒரு அடையாளம் இருக்கிறது என்ற அந்த பேர்லயே ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. அதுக்கு 2வது ஹேட்ஸ் ஆஃப். 3வது அவர் ஒண்ணு சொன்னாரு, வள்ளலார் அவரை பத்தி சொன்னாரு. எனக்கும் வள்ளலாரை ரொம்ப பிடிக்கும். அந்த வள்ளலார் கோவிலை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்று இவரை இளைய வள்ளலார் அப்படின்னு சொன்னா கூட அது மிகையாகாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ எல்லாத்துலயுமே ஒரு கோஇன்சிடென்ஸ் இருக்கு. இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு கோஇன்சிடென்ஸ் காட்டிட்டே இருக்கு. அந்த வகையில இவர் அதே பொன்னேரியில இவரும் பிறந்திருக்கார் அப்படிங்கும் போது யாருக்கெல்லாமோ நம்ம இளையன்னு சொல்லி பல அடைமொழிகள் கொடுத்து எல்லாருக்கும் பேர் வைக்கிறோம். யாருக்கு? சினிமா பிரபலங்களுக்கு. ஆனா நாங்கெல்லாம் சினிமால இருக்கோம், பெருசா நாங்கெல்லாம் எதுவும் செய்யறது இல்ல. ஆனா இவருக்கு இளைய வள்ளலார் என்றே பெயர் சூட்டலாம், அது மிகையாகாது என்று நான் சொல்றேன். எப்பயுமே சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. இதை நான் போன மேடையிலேயே இதே நான் பேசினேன். பல மேடைகள்ல நான் இந்த பாட்டை நான் பேசியிருக்கேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கோன் குருடு
செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் பெறுதல் அழகு அரிதுன்னு வந்து ஒரு பாடல் இருக்கு. அது பழைய பாடல். ஆனா அதையே நம்ம இன்னைக்கு பாடினோம்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பெண்ணாய் பிறத்தல் அரிது. அப்படியே பெண்ணாக பிறந்தாலும் கல்வி கற்கும் ஒரு இடத்தில் ஒரு குடும்பத்தில் பிறத்தல் அரிது. அப்படியே பிறந்தாலும் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்லும் வழியில் இல்ல பள்ளியிலோ கல்லூரியிலோ பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு சூழலை காண்பது அரிது. அதற்கு பின் நம்முடைய திறமைக்கு ஏற்ற ஒரு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைப்பது அரிது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது அரிது. அப்படி கிடைத்தாலும் அதுல நமக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்ல ஒரு நல்ல சம்பளம் கிடைச்சா இவ வேற என்ன வேலை செஞ்சுட்டு இவ இதெல்லாம் வாங்குறா அப்படின்னு தெரியாதா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத ஒரு சமூகம் கிடைப்பது அரிது. நம்மளுடைய வேலையையும் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸையும் பார்த்து பொறாமைப்படாத நம்மை ஒரு இணையாக நினைத்து நடத்தும் ஒரு இணை கிடைப்பது அரிது. நம்ம வீட்டு வேலைக்காரியா மட்டும் நம்மளை நினைக்காத ஒரு மாமியார் மாமனார் நாத்தனார் புகுந்த வீடு குழந்தைகள் கிடைப்பது அரிது. அப்படின்னு அரிது அரிது அரிதுன்னு ஒரு பெண்ணுக்கு பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் அரிதாலே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையை இவ்வளவு அரிதாக இருக்கக்கூடிய இவ்வளவு கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார். கொண்டாடிக்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை கொண்டாட்டமாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுல நான் ரொம்ப அதாவது திருப்பி நான் சொல்றேன், நாங்கெல்லாம் சினிமால இருக்கோம். சினிமாங்கிற அந்த மீடியமே 4 பேர் பார்த்தாதான் எங்களுக்கு சோறு. அதனால நாங்க ஒரு பிரபலம் அப்படின்னு இருக்குமே தவிர அனைத்து பிரபலங்களும் நற்காரியங்கள் செய்வதில்லை. ஏன்னா சொல் தலை சிறந்த சொல் செயல் அப்படின்னு இங்க எழுதிருக்கு. அதே மாதிரி அதுல தலை சிறந்த செயல் நடிப்பா இல்ல, டாக்டர் வேலை பார்ப்பதா இல்ல, கற்பிப்பதா இல்ல, சேவை. அதை இன்னைக்கு செஞ்ச பெண்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த கூட்டம் இந்த அரங்கு நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அழகான அரங்கத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த விருதை வழங்குவதற்கு நீங்க எந்த அளவுக்கு இதை வாங்குறதுல பெருமைப்படுறீங்கன்னு தெரியல. நிச்சயமா இதை கொடுக்கறதுல நான் ரொம்ப 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 பெருமைப்படுறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். இங்கதான் இருக்க போறேன், நான் எங்கேயும் போல. வணக்கம். அன்பு தமிழச்சி விருது வழங்கும் விழா சில மாதங்களுக்கு முன்னாடி இதே நிகழ்ச்சி நடந்தது. அதுல நான் கலந்துக்கிட்டேன். அன்னைக்கு இருந்தவர் இன்னைக்கு 4 மடங்கு இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தி அதிகம். அது பெருமையா இருக்கு. ஏன்னா இதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. நான் அன்னைக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அன்பு தமிழச்சி உலகத்திலே மிக வலிமையானது அன்பு. அன்புங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்ல, விலங்குகளுக்கு பறவைகளுக்கு எல்லாத்துலயும் அன்பு இருக்கு. அன்பு இல்லாம உலகம் இல்லை. உலகத்திலே வலிமையானது அன்பு. உலகத்திலே ரொம்ப பெருமையான விஷயம், பெருமையானது என்னன்னா தமிழ். அதோடு பெருமையானது தமிழச்சி. நம்ம தமிழச்சி சொல்லும்போது மனசுக்கு ஒரு பூரி போடும் பாருங்க. அது வேற எந்த வச்சு சொன்ன வராது, தமிழச்சி. அப்போ உலகத்திலேயே வலிமையானது அன்பு, பெருமையானது தமிழச்சி. ரெண்டு சேர்ந்ததுதான் இந்த அன்பு தமிழச்சி. எனக்கு ஃபர்ஸ்ட் பாலசரவணன் ஒரு இதாக நடத்த சார் இங்க வரணும் சொல்லிட்டு இருக்காரு. உறுதி வழங்குங்களானாரு. அப்படி சொன்னாரு, சார் அன்பு தமிழச்சிங்கிற பேர்ல இந்த விருது வழங்குறோம்ட்டு.
இந்த வார்த்தையை கேட்ட உடனே கண்டிப்பா போயாகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அன்பு சிநேகிதியும் சொல்லியிருக்கலாம், அன்பு சகோதரியும் சொல்லியிருக்கலாம், எத்தனையோ சொல்லியிருக்கலாம், அன்பு மங்கையர் சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொன்னாலும் சரி அந்த தமிழச்சின்னு இருக்குல்ல, அது ஈடேற எதுவுமே இல்லை. ஏன்னா அதுல எல்லாமே அடங்கும். தமிழச்சிங்கிறதுல பெருமை, பாசம், அன்பு, வீரம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே அடங்குதான் தமிழச்சி. அதனால இந்த பேரை தேர்ந்தெடுத்ததுக்கே ஃபர்ஸ்ட் பாலசிவனை பாராட்டணும். நீங்க பாருங்க, இது அன்பு தமிழ்ச்சி படம் வந்தாலும் வரலாம். நீ போய் டைட்டில் யூஸ் பண்ணி வச்சுக்கங்க, நானே எடுத்து எடுப்பேன். அதே மாதிரி பாலசவரன் வரும்போது 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், அது முடிந்துவிட்டாலும் பேச்சு இருக்கும். என்பிஎஸ்ங்கிறத அது கருத்து. என்பிஎஸ் 3 எழுத்து, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்துவிட்டாலும் பேச்சு இருக்கும். அது வேணே அது நீங்க சொன்னப்ப அடுத்த தலைமுறைக்கும் இது கொண்டு செல்லணும், அடுத்த தலைமுறையும் இதை ஃபாலோ பண்ணணும்ட்டு. அதான் 3 எழுத்து என்பிஎஸ் மூச்சு இருக்கும், அது முடிந்து போனாலும் இது தொடருங்கிறது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இங்க பேசும்போது எனக்கு பட்டுச்சு. அவங்க வள்ளலார் பத்தி பேசுறாங்க உதவி மேடம். வள்ளலார் அவர் எந்த மதத்தையும் அடைக்க முடியாது. இந்து மக்களுக்கும் பொதுவானவர், இஸ்லாமியர்களுக்கும் பொதுவானவர், கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானவர் வள்ளலார். வள்ளலார் எல்லா மதத்துக்கும். அவர் அவரை மதம் சொல்லணும்னா அவர் மனித மதம். நீங்க சாமி இருக்கா இல்லையா, நீங்க நாத்திகரா அப்படிங்கிற தூக்கி போட்டுருங்க, வள்ளலார வணங்குங்க. ஏன்னா அவரு இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமர் எல்லாத்தையும் விட மனிதர்களை நேசித்தவர். அதனால்தான் இன்னைக்கும் அவருடைய கோயில்ல இன்று வரைக்கும் அணையா அடுப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. நான் சொல்ற உணவு முக்கியத்துவம். வள்ளலாருடைய கடவுளை கும்புறோம், அவருடைய கொள்கை என்ன? பசித்தவனுக்கு உணவளிப்பது. அதனால அவர் கோயில் என்னைக்கும் இதுவரைக்கும் அவர் 10 வச்ச அந்த அடுப்பு இதுவரைக்கும் அணையவே இல்லை. ஏன்னா பசித்தவனுக்கு உணவளிக்குங்கிற ஒரு கொள்கை. அந்த ஒரு கொள்கையும் பாலசிவன் அவர்கள் என்பிஎஸ் மூலமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல அதிசாக முதல் சிறந்தது. தமிழச்சி விருதை விட பசித்தவனுக்கு உணவளிக்கிறீங்கள, அந்த உணவு பல லட்சம் விருதுக்கு சமம். அதை தொடர்ந்து செய்யுங்க. என்பிஎஸ் நம் பாரத சேவை 1 நேஷனல் பெஸ்ட் சர்வீஸ் அப்படி வச்சுக்கலாம். நிறைய அர்த்தம் இருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி இங்க சேவைகள் செய்யணும். இந்த விருது வெறும் ஒரு இதுக்காக இல்லை, இது பெண்களுக்கு சப்போர்ட் பண்றது, பெண்களுக்கு பக்குவலமா இருக்குது, பெண்களுக்கான ஒரு ஒரு என்ன சொன்னா அங்கீகாரம். இதை தொடர்ந்து பண்ணுங்க. பெண்கள் ஆண்கள் பெண்ணுக்கு பாதுகாப்பவன், பெண் என்பது சமூகத்துக்கு பக்கபலமானவள். நன்றி, வணக்கம்.